السلام عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم பிறந்ததோ மாநிதி பிறந்ததோ நபி பிறந்ததோ மாநிதி பிறந்ததோ என் கதி பிறந்ததோ Assalamu alaikum, assalamu alaikum, assalamu alaikum, assalamu alaikum. Agamagildade, orival niraindade, agamagildade, orival niraindade, enmulam kulindade, assalamu alaikum, assalamu alaikum. السلام عليكم السلام عليكم السلام عليكم கஸ்தூரி வாசமே இளம் கமழ்ந்து வீசுமே கஸ்தூரி வாசமே இளம் கமழ்ந்து வீசுமே அழகாத தூரமே வருக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மதியை பறித்தோரே மாமலைகள் புகழ்ந்தோரே மதியை பறித்தோரே மாமலைகள் புகழ்ந்தோரே என் மனதை கவர்ந்தோரே வருக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் Assalamu alaikum, assalamu alaikum. காதலானே உன்னை காண வந்தேனே காதலானே உன்னை காண வந்தேனே உடல் கலத்திழந்த வீழ்வதென்று கதறி அழுதேனே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆளை பிடித்தேனே என் கண்ணில் வைத்தேனே காலை பிடித்தேனே என் கண்ணில் வைத்தேனே உங்கள் கருணை கரத்தால் என்னை பார்த்து ரட்சித்தருகிறே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் திங்களாமுகம் திவ்ய மங்களாகுணம் திங்களாமுகம் திவ்ய மங்களாகுணம் ரமிய என்னை காவலித்து காலை காணுமே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாவம் போகவே பரிதாபம் நீங்கவே பாவம் போகவே பரிதாபம் நீங்கவே
اللهم اغفر لنا
ربي وارفعنا ببركته ومن الحسنى بحرمته وأمتنا بفريحته ومعافاته من الفتن ربي وارفعنا ببركته ومن الحسنى بحرمته وأمتنا بطريقته ومعافاته من الفتن رب وارفعنا ببركته ومن الحسنى بحرمته وأمتنا بطريقته ومعافاته من الفتن صلوات الله بكل فم أرسل الهادي خير الأمم وسلام الله على طول آل العلم شيخ الذكر ورضاه الله على الكتب ولي الدين قطب الدين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم பேரருதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாடும் நாட்டம் கொடுக்கும் புதுமை நினைக்க நினைக்க இங்கொரு இதயம் நபியின் பேரருதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாடும் நாட்டம் கொடுக்கும் புதுமை இமைக்கும் முன்னே இடரை அகற்ற இறைவன் தந்த பேராற்றல் ஆயக்குரலில் அழைத்திட கேட்டால் தடமுகம் அருளாற்றல் ஆகாயத்தின் மீதிலும் பால் கடலின் அடிவிலும் எதிரே வந்து நீங்கள் அகற்றும் ஈந்தல் முறையத்தினாலே இறைவனின் ஆணையால் இயங்கிடும் நேசரே இருவிழி குளிர்ந்திட இறங்கிடுவீர் நினைக்க நினைக்க இன்னொரு இதயம் நபியின் பேரருதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாடும் நாட்டம் கொடுக்கும் புதுமை வல்லல் நபியின் பாதத்தனவே வாஞ்சையுடனே சுமந்த அவர்கள் அண்ணல் நபியின் அடி சுமற்றை அயர்ந்திடாமல் துயர்ந்தவர்கள் நல்லடியார் தோள் மீது தங்கள் பாதம் பதிலே வல்லவனே ஆணையிடவே வாழுடையோர் சுமந்தவரே நினைக்க நினைக்க இங்கோர் இதயம் நபியின் பேரருதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாடு நாட்டம் கொடுக்கும் புதுமை மானிடர் யாவர் நோன்பை நோக்கிய மதியின் முகிறது மதி மறைக்க வாசனை பிறந்த அன்றே வாழ்குடி மறுக்க பல அதிசயங்கள் தங்கள் விரதம் கண்டிடவே ஐயர் தீர்ந்து தெரிந்தனவே
புகழ் பாடி அபயோர் யாவர் மனிதனும் இறைவனின் மாலையார் இயங்கிடும் தேசரே திருவிழி குளித்திட இறங்கிடுவே நினைக்க நினைத்த ஒரு இதயம் நபியின் பேர உதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாட்டு நாட்டம் கொடு பொறுமை நினைக்க நினைக்க ஒரு இதயம் நபியின் பேர உதயம் நாடி நாடி அழைக்கும் அடிமை நாடு السلام عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم மதி பிறந்ததோ மாநிதி திறந்ததோ எங்கதி பிறந்ததோ வருக அஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் இல்லா அரபியே இல்லா அஹமதே இல்லா அரபியே இல்லா அஹமதே அரசலாம் சிரசுடைய அன்பரே சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் காலை பிரித்தேனே கண்ணில் வைத்தேனே காலை பிரித்தேனே என் கண்ணில் வைத்தேனே உங்கள் கருணை கரத்தால் என்னை காத்து ரட்சி தருவீரே அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا كافيا سقما الحمد لله في إكرام بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي فلنت حين تدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الأولياء الذين إذا ركعوا ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் தனக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நம் உயிரிழந்த மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜிதபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சோற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வழிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டச்சட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதை குறித்தான உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாத்மார்களே, அருமையான பெரியவர்களே, இன்றைய தினம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஆலிஃபு பில்லால் முஹிப்புர் ரசூல் அஷ்ஷாம் அஷ்ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் ஃபாதில் நூரி சூஃபி சித்தீகி காதிரி கத்தஸ்
அவர்களுடைய புனிதமான ரோஸ் முபாரக் தினமாக இருப்பதினால் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து வரலாற்று செய்திகள் நிறையவே இருந்தாலும் கூட ஒரு சில தகவல்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சுத்தமான அந்த பாரம்பரியத்தில் 38வது தலைமுறையில் நம்முடைய ஊரிலே பெருமைக்குரிய குடும்பமாக இருக்கக்கூடிய கம்பெனியார் குடும்பத்தில் சின்ன அஹ்மது முஹியத்தீன் முஹம்மது இப்ராஹிம் நாச்சி ஆகிய தம்பதிகளுக்கு ஹிஜ்ரி 1322ஆம் ஆண்டு கிபி 1904ஆம் வருடம் கடைசி குழந்தையாக இந்த உலகத்திலே அவதரிக்கிறார்கள். அல்லாமா சூஃபி ஹசன் நாயகம் அவர்களுடைய வாலிப பள்ளி பருவம் தன்னுடைய துவக்க கல்வியை அன்றைக்கு ஊரிலே இருக்கக்கூடிய மதரசாவிலே, மதரசா என்று சொன்னால் அன்றைக்கு வீடுகளிலே உலமாக்களை வைத்து நடத்தப்படக்கூடிய அந்த மதரசாவிலே சென்று குர்ஆனை மனனம் செய்வதற்காக அவருடைய பெற்றோர்கள் சேர்த்த அந்த நேரம் மகான் சூஃபி ஹசன் அவர்கள் அந்த மதரசாவிலே சேர்ந்து கிட்டத்தட்ட 8 ஜுஸுகள் வரை மனனம் செய்கிறார்கள். பெற்றோர்களுக்கு எப்படியாவது பிள்ளையை ஹாஃபிதாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பிள்ளைக்கு தான் ஒரு ஆலிமாக அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஆலிஃபாக ஆக வேண்டும் சிறுபிராயத்திலே அந்த ஆசை உள்ளத்திலே உறுதியாக வருகிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட பிள்ளை 8 ஜுஸுவை தாண்டி செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இப்ப இந்த நேரத்தில் தான் அன்றைக்கு காதிரியா தரிகானுடைய மிகப்பெரிய ஷேகாக இருக்கக்கூடிய அல்லாமா ஷேக் ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகம் அவர்கள் காய்மானத்திற்கு வருகை தருகிறார்கள். மஹராமிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய துஆவை பெற வேண்டும் என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று சந்திக்கிறார்கள். அப்படி சென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் சூஃபி ஹசன் நாயகம் பள்ளி பருவம் 8 ஜுஸுகள் மனனம் செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு ஓதற்குண்டான ஆசை இல்லை. பெற்றோர்களுக்கு ஆசை பிள்ளையை ஆக்க வேண்டும் என்று, பிள்ளைக்கு ஆசை தான் ஒரு ஆலிமாக ஆக வேண்டும் என்று. எனவே பெற்றோரிடத்திலே சொன்ன பொழுது பெற்றோர்கள் இல்லை, நீ ஹாஃபிஸாகத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இப்பொழுது அல்லாமா ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகம் அவர்களிடத்திலே சென்று நம்முடைய ஆசையை வைப்போம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அல்லாமா சூஃபி ஹசன் நாயகம் பள்ளி பருவம் மஹதராவிலே சென்று அல்லாமா ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகத்தை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய துஆவை பெறுகிறார்கள், சுமணத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது தன்னுடைய ஆசையை சொன்ன பொழுது அல்லாமா ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகம் அவர்கள் பெற்றோர்கள் அழைத்து சொன்னார்களா, உங்களுடைய பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக ஒரு அல்லாமாக திகழ்வார்கள், எனவே நீங்கள் துஆ செய்து வழியனுப்பு வையுங்கள் என்று சொன்னவர்கள் அவர்களே ஊரினுடைய எல்லை வரை வந்து வெளியூருக்காக ஆலிம் ஓதுவதற்காக வழியனுப்பு வைக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் ஊரினுடைய எல்கையிலே வைத்து அல்லாமா சூஃபி ஹசன் நாயகம் ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகத்திடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எனக்கு முடித்து தாருங்கள், உங்களுடைய சீடராக உங்களிடத்தில் நான் பையத்து பெற வேண்டும், ஞான தீட்சை பெற வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள் அல்லாமா ரியாவுல் சூஃபி ஹசன் நாயகம், என்னை விட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் உங்களுக்கு பையத்து தருவார்கள், காலம் கணியட்டும், அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய வகுப்பு தொடராக சக நண்பராக இருக்கக்கூடிய ஹசன் மௌலானா என்று சொல்லக்கூடிய நண்பரை அழைத்துக் கொண்டு நேராக சென்னை ஜமானியா மதரசாவிலே அல்லாமா சூஃபி ஹசன் நாயகம் அவர்கள் கல்வி கற்பதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்தில் சென்னை ஜமானியா மதரசாவிலே சதுர் முதரிசாக பிரின்சிபாலாக இருந்தவர்கள் முஹம்மது மதார் சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். இவர்கள் யார் என்றால் ஹைதராபாத் சூஃபி ஹசன் நாயகத்தினுடைய பிரதான ஒரு சீடராக இருந்தவர்கள். அன்றைக்கு மதரசாவிலே நாசிராக இருக்கிறார்கள். அந்த மதரசாவிலே சென்று கல்வியை கற்று முடிக்கிறார்கள். ஆனாலும் அல்லாமா சூஃபி ஹசன் நாயகத்திற்கு அந்த கல்வியினுடைய தாக்கம் தீரவில்லை. அந்த தாக்கம் வந்துவிட்டால் அது அடங்குகின்ற வரை கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் பெருமக்கள். அப்ப அல்லாமா சூஃபி ஹசன் நாயகத்திற்கு கல்வியினுடைய தேர்தல் அதிகமாகிய பொழுது நேராக சென்னையிலிருந்து புதுக்குடி அன்னூர் முஹம்மதியா மதரசாவிலே அன்னைக்கு மதரசாவிலே சேர்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே நாசிராக இருந்தவர்கள் ஆஷிகுர் ரசூல் கன்சுல் ஜபாய் ஷேகுல் காமில் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சர்தார் ஹசன் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்னைக்கு அங்கே பிரின்சிபலாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று கல்வி கற்கிறார்கள்.
ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் கற்கிறார்கள். அல்லாமா அப்துல் கரீம் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னூர் முஹம்மதியா புதுக்குடி மதரசாவினுடைய நாசிராக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் மஞ்சக்குப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு இறைநேசராக இருக்கக்கூடிய அல்லாமா ஷேக் பத்ருத்தீன் சூஃபி படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான சீடராக இருந்தவர்கள். படேசா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆலிம் அல்ல, ஆனால் அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஆலிமாக இருந்தார்கள். அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆலிம் அல்ல. அன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் அந்த அலுவலகத்திலே தலைமை கிளர்க்கான வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அரசாங்க ஊழியராக இருந்தவர்கள் அல்லாமா படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவர்களை சந்திப்பதற்காக அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புதுக்குடி மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள், சதுருமுதரிசா இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து அவர்களுடைய சுகத்தை பெற்று ஆன்மீக ரகசியங்களை கற்பதற்காக செல்வார்கள். அன்றைக்கு பார்க்கக்கூடிய சக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு விதமான கவல் ஏற்படுகிறது. படேசா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அரசாங்க ஊழியராக, ஒரு ஆலிம் அல்ல, ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கிறார்கள் வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு. ஆனால் அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆலிமாக இருக்கிறார்கள், ஒரு மதரசாவினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அவாமுனாசியை சந்திப்பதற்காக செல்கிறார்களே, தினமும் சந்திக்கிறார்கள், நீண்ட நேரம் சுகத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவல் ஏற்பட்ட பொழுது அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகல் நேரத்திலே சென்று சந்திப்பதை தவிர்த்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்திலே இரவு நேரத்திலே சென்று சுகத்தை பெற்று ஆன்மீக ரகசியங்களை பெறுகிறார்கள். கட்டத்தில் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படேசா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே நீங்கள் எனக்கு ஞான தீட்சை முடித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஆலிமாக இருக்கிறீர்கள், நான் ஒரு சாதாரண ஆலிமாக, நான் ஆலிமில்லை, நான் எப்படி உங்களுக்கு கல்வி பயன் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, நான் மார்க்கம் பெற்ற ஆலிம், நீங்கள் அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஆலிமாக இருக்கிறீர்கள், எனவே எனக்கு பயத்து தருவதற்கு நீங்கள் தகுதியான ஆள் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு ஷர்த்தை வைக்கிறார்கள் அல்லாமா படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி, நான் உனக்கு பயத்து தருவதாக இருந்தால் நீங்கள் இதற்கு பிறகு எந்த கிதாபையும் உதாரணம் செய்யக்கூடாது. மதரசாவிலே காலையிலே பாடம் நடத்த வேண்டும் என்றால் உஸ்தாத்மார்கள் இரவிலேயே மீள்பாவை உதாரணம் செய்வார்கள். இப்போ மாணவர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கின்ற பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுவரை உதாரணம் செய்து கொண்டிருந்தார்கள். படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுது உங்களுக்கு நான் பையத்து தர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு பிறகு எந்த கிதாபையும் பார்க்கக்கூடாது, பார்க்காமலேயே மாணவர்கள் பாடம் நடத்த வேண்டும் என்று ஒரு ஷரத்து வைத்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஞ்சக்குப்பம் படேசா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஞான தீட்சை பெறுகிறார்கள். வரலாற்று எழுதுவார்கள், எப்பொழுது அந்த ஞான தீட்சை பெற்றார்களோ அதற்கு பிறகு அவர்கள் எந்த கிதாபையும் திறப்பதில்லை. ஆனால் மதரசாவிலே உட்கார்ந்து விட்டால் மழை போட்டு அப்படியே கல்வியில் வந்து கொண்டே இருக்கும் என்று அவருடைய வரலாற்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் கல்வியிலே பரக்கத்து செய்து விடுகிறார். பொதுவாக ஷேகுமார்களாக இருக்கக்கூடியவர்கள், இறைநேசராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் என்பதில்லை. படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆலிம் அல்ல, ஒரு ஆபிது. ஆனால் அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆலிமாக இருந்தவர்கள் ஒரு ஆபிதை ஷேகாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஷேகுமார்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆலிமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் என்பதல்ல. சரியா நாதாக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதஹ்பிற்குரிய இமாம் தன்னுடைய உஸ்தாதாக ஷேகாக ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் காடுகளிலே ஆடு வைக்கக்கூடிய அல்லாமா ஷைபானுர் ராஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உஸ்தாதாக தேர்ந்தெடுத்தார்கள். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய மகான் ஷேக் தோஸ்ராத் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஒரு மகத்தான ஒரு ஞான வழிகாட்டியை காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு காட்டியது ஒரு குளிர்பான வியாபாரியாக இருக்கக்கூடிய சர்வத் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை. இப்படி எத்தனை இறைநேசர்கள், மஸ்னவி ஷரீஃப் தந்த மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆன்மீக கருத்துக்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். தன்னுடைய உஸ்தாத் ஷேகா எடுத்துக்கொண்டவர்கள் சாதாரண மனிதர். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிதாபுகளை வைத்துக்கொண்டு. அங்கரையான தோற்றத்திலே ஆடைகள் எல்லாம் புனிதப்படுத்தியிருக்கிறது. தலைமை கோலமாக ஒரு மனிதர் வருகிறார்கள். வந்தவர்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், என்ன கிதாப் என்று கேட்கும் பொழுது அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்ட மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களா, இந்த இல்மெல்லாம் உங்களுக்கு இல்லாத இல்மு, இதை பற்றி உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இல்மை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, பாட்டு உட்கார்ந்து என்று சொல்லிவிட்டார்கள்.
இன்றைக்கு போன்று நவீன வசதி இல்லாத காலம். ஒரு கிதாப் 2 கிதாப் ஒரு பிரதி எங்கேயாவது இருக்கும். மௌலானா ரூமி பதறுகிறார்கள், என்ன செய்கிறீர்கள்? கிதாபுகள் அனைத்தும் கவுலத்தை வீசிவிட்டார்கள். மௌலானா ஷம்சுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அந்த கிதாப் அப்படியே எடுத்து மௌலானா ரூமி அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஒரு சொட்டு தள்ளி கூட படவில்லை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். கேட்டார்களாம் அவர்களை பார்த்து, என்ன இது? இந்த இல்மு உங்களுக்கு இல்லை, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று. அவர்கள் கிதாபுடைய இல்மை கேட்ட பொழுது இதற்கு உங்களுக்கும் சம்மதம் இல்லை என்று மௌலானா ரூமி சொன்னார்கள். இப்பொழுது இவர்கள் செய்த இந்த அற்புதத்தை பார்த்து இது என்ன என்று கேட்ட பொழுது மௌலானா ஷம்சுத்தீன் சொன்னார்கள், இந்த இல்மு உங்களுக்கு இல்லை என்று விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு ஞான சூரியனை, ஒரு ஞான தீட்சி வாங்கக்கூடிய வழிகாட்டியை காட்டிவிட்டான் என்று அதுவரை நடத்தி கொண்டிருந்த கிதாபுகளை எல்லாம் ஓரப்பட்டு விட்டு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி ஷம்சுத்தீன் பின்னால் சென்றார்கள் என்று வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் இருவருக்கும் உண்டான இந்த தொடர்பை போன்று அல்லாஹ் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் மௌலானா வடேஷா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் மகத்தான தொடர்பு இருந்தது என்று வரலாற்றில் பார்க்க முடிகிறது. பொதுக்குடி மதரசாவிலே சேர்ந்தவர்கள் அன்றைக்கு உஸ்தாத்மார்களுடைய ஹிதமத்திலே, குறிப்பாக அல்லாஹ் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹிதமத்திலே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மசூத் நாயம் இருக்கிறார்கள். சிறந்த ஒரு மாணவராக, எல்லா ஒழுக்கமும் நிறைந்த மதரசாவிலேயே திறமையான ஒரு மாணவராக அன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இலங்கையை சார்ந்த அட்டாளச்சேரி என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து அஹமது மீரான் சாஹிப் வெள்ளி ஆலி, அஹமது மீரான் சாஹிப் சூஃபி வெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர் வந்து சேர்கிறார்கள் புதுக்குடி மதரசாவிற்கு. இருவர்களும் சேர்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு மதரசாவிலே அல்லாமா சூபேஸ் நாயகம் கல்வி கற்று முடித்து விட்டார்கள். ஆனால் அஹமது சாஹிப் வெள்ளி அவர்கள் கடைசி சூறா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இருவர்களுக்கும் ஒரு ஆசை, நாம் ஹைதராபாத் சென்று அல்லாமா சூஃபி நாயகம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய தொடர்பை பெற வேண்டும் என்று. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மதரசாவிலே, பொதுவாக மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வழங்கக்கூடிய உணவு ஹலால். ஓதவில்லை, சும்மா சென்று சாப்பிடுவதற்கு மதரசாவிலே அனுமதி இல்லை, அது ஹலால் அல்ல. அப்ப அல்லாமா சூஃபி நாயகத்திற்கு மதரசா முடிந்து விட்டது. ஆனால் நண்பரை விட்டுவிட்டு செல்வதற்கு மனதில்லை. அதே சமயத்தில் மதரசாவில் இருந்து அந்த உணவை சாப்பிடுவதற்கு மனசு ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்வது என்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்த பொழுது மௌலானா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா, சரி நீங்கள் மதரசாவில் இருந்து கல்வி கற்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை, ஆனால் கல்வி கற்று முடித்து விட்டார்கள், நீங்கள் கற்று முடித்து விட்டீர்கள், இப்போ உங்களுக்கு சடல்தான் பாக்கி. அதே சமயத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு மனதில்லை. காரணம், அந்த உணவை நீங்கள் சாப்பிடுவது ஹராமாகிவிடும். ஏன்னா நீங்கள் கல்வி கட்டவில்லை, இப்பொழுது உங்கள் கல்வி முடிந்து விட்டது. அப்ப அது ஹலாலாக ஆக வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னுடைய இடத்திலே நான் எங்கேயாவது வெளியூருக்கு உரை நிகழ்த்துவதற்காக அல்லது வேறு விதமாக வேறு வேலையாக சென்றால் என்னுடைய இடத்திலே இருந்து நீங்கள் எனக்கு பதிலாக கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி சதுர்முல்லை தரஸ் அவர்கள் அல்லாமா சூஃபி நாயகத்தை தன்னுடைய இடத்திலே வைத்து அழகு பார்க்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே ஃபுசூசுல் ஹிக்ம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த அந்த கிதாப் அல்லாமா ஷேக் அக்பர் முஹீதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப், அந்த கிதாபை தன்னுடைய உஸ்தாத் அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயே கற்கிறார்கள். சக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஃபுசூசுல் ஹிக்ம் கிதாபை உஸ்தாதிடத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் சென்னை முதலாவதாக ஓதிய அந்த சென்னை மதரசா ஜமாலியா மதரசாவினுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அல்லாமா மதார் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1925ஆம் ஆண்டு அசர் தொழுகைக்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தி கடிதம் மூலமாக கிடைக்கிறது. உடனே ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஜனாசா கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பில்லை. காரணம், இன்றைய போன்று நவீன வசதிகள் நிறைந்த காலம் இல்லையே. கடிதம் வர வேண்டும் என்றால் ஒரு நாள் 2 நாள் ஆகும். எனவே ஜனாசா எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. சரி, ஜியாரத்தாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாமா சூஃபி நாயகம் அவர்களும் அவருடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புதுக்குடி மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் இருவரும் சேர்த்து செல்கிறார்கள். சரி, அவர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்றால், எப்படி சென்னை ஜமாலியா மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அல்லாமா சூஃபி நாயகத்திற்கு உஸ்தாதாக இருக்கிறார்களோ அதே போன்று புதுக்குடி நூருல் முஹம்மதியா மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் மதரசாவின் உஸ்தாதாக
அன்றைக்கு அங்கே வந்திருந்த சென்னைக்கு வந்திருந்தவர்கள் தாதா பீர் அல்லாமா ஷேக் அப்துல் காதர் ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் அவர்கள் அன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வருவதற்கு முன்பாகவே அல்லாமா படேசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஞ்சுகுப்பம் படேசா ரஹ்மத்துல்லாஹ், அதாவது அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள், ஒரு ஆமிதாக இருந்தவர்கள், ஆலிம்கள் என்று சொன்னவே அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாகவே ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் சென்னைக்கு வரவில்லை. வருவதற்கு முன்பாகவே ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் தன்னுடைய மாணவர் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு. முஹியத்தீன் வருகிறார், வரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து முஹியத்தீன் வருகிறார்கள், நீங்கள் வரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை சந்தித்து வரக்கத்தை பெறுங்கள் என்று எழுதி அனுப்புகிறார்கள். அதை போன்று இருவர்களும் சென்று சந்திக்கிறார்கள், தொடர்பை பெறுகிறார்கள். அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்தில் ஹைதராபாத் சூஃபியத்தை பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் கொலக்குடி மதரசாவிற்கு வாருங்கள், உங்களுடைய சுகத்தையும் முலாக்காத்தையும் தொடர்பையும் துஆவையும் என்னுடைய மாணவர்கள் தான் பெற வேண்டும் என்று அந்த அன்பு கட்டளையிட்ட பொழுது அல்லாமா ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் சரி நான் வருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஜியாரத்தெல்லாம் உஸ்தாத் மசால் சாஹிபுடைய ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதெல்லாம் ஜியாரத்தெல்லாம் முடித்துவிட்டு அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் சூஃபியத் நாயகம் அவர்களும் நேராக கொலக்குடிக்கு செல்கிறார்கள். ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் சென்னையிலிருந்து குத்தாலூருக்கு சென்றுவிட்டு சில ஊர்கள் எல்லாம் சென்றுவிட்டு கடைசியாக கொலக்குடி ஊருக்கு செல்கிறார்கள். அப்ப அந்த மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும். அப்ப அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், ஹைதராபாத் சூஃபியத் நாயகத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும், இதனால் தயாராக இருங்கள் என்று. அப்ப நேராக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலே ஒரு வீடு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்திலே சென்று அல்லாமா அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, என்னுடைய மாணவர் அனைவரை நான் அழைத்து வரவா என்று கேட்ட பொழுது ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் சொன்னார்கள், இல்லை, மாணவர்கள் அங்கே இருக்கிறோம், நான் வருகிறேன் நேராக அங்கே என்று சொன்னவர்கள் கொலக்குடி மதரசாவுக்கு வருகிறார்கள். எல்லா மாணவரும் வரிசையாக நிற்கிறார்கள். ஒவ்வொரு மாணவராக சலாம் கொடுக்கும் பொழுது அந்த வரிசையில் அல்லாமா சூஃபியத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிற்கிறார்கள். இருவர்களுக்கும் முதல் சந்திப்பு. அல்லாமா நம்முடைய சூஃபியத் நாயகம் ஹைதராபாத் சூஃபியத் நாயகத்தை பார்க்கவில்லை. முதலாவதாக சென்னையிலே பார்த்தார்கள், அதற்கு பிறகு இரண்டாவது பார்வை இங்குதான். இருவர்கள் வந்து எந்த பேச்சும் இல்லை. இப்ப நிற்கும் பொழுது ஆனால் இவர்களுக்கு ஆசை, எப்படியாவது ஹைதராபாத் சென்று அவர்களுடைய சொந்தத்திலே இருந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை கல்விகளையும் கற்று அவர்களுடைய பையத்தை பெற வேண்டும், அவர்களுடைய ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று இடத்திலே ஒரு விதமான ஆசை. இமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். பார்வை பார்த்தாலே ஒரு கல்வியில என்ன நினைக்கிறார்கள் விளங்கிக் கொள்வார்கள். அப்போ ஒவ்வொரு மாணவர்களாக பார்த்து துவா செய்துவிட்டு வரும் பொழுது சூஃபியத் நாயகத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்களா, ஹைதராபாத் ஆவோ, நீங்கள் ஹைதராபாத் வாருங்கள் என்று. இதிலும் என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா, அல்லாமா சூஃபியத் நாயகத்திற்கு உருது தெரியும் என்பதை விளக்கிக் கொள்கிறார்கள். பார்வை முதலாவது பார்வைதான். இவர்களுக்கு உண்டான எந்த அதிகமும் அறிமுகமும் இல்லை. ஆனால் உறுதியிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ஹைதராபாத் வாருங்கள் என்று. எவ்வளவு சந்தோஷம். அடுத்து இருக்கிறார்கள் அஹ்மத் மீரான் சூஃபி வெள்ளியாடி. அவர்களுக்கு உறுதி தெரியாது. அவர்களுக்கும் ஆசை ஹைதராபாத் சென்று இவர்களிடத்திலே நாம் ஞான தீட்சை பெற வேண்டும் என்று. அதை விளங்கிக் கொண்டவர்கள் முதலாவது சூஃபியத் நாயகத்துக்கு உறுதி தெரியும் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் உறுதியிலே சொன்னார்கள் ஹைதராபாத் வாருங்கள் என்று. இப்ப இவர்களை பார்க்கிறார்கள், இவர்களுக்கு உறுதி தெரியாது என்பதை விளங்கிக் கொண்டார்கள் சூஃபியத் நாயகம். அதுரீதான் சச்சியா ஹைதராபாத், அரபி தெரியும் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் ஹைதராபாத் வருவதற்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கிறதா? எவ்வளவு சந்தோஷமா, நீங்களும் வாருங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். மூன்றாவது ஒரு நண்பர் என்று கொண்டிருந்தார், அபூபக்கர் என்று சொல்லக்கூடியவர். அவர்களுக்கும் ஹைதராபாத் செல்ல வேண்டும், இவருடைய சொந்தத்தை பெற வேண்டும் என்ற ஆசை. ஆனா அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே ஹைதராபாத் சூஃபியத் நாயகம் கடந்து செல்கிறார்கள். இதுதான் இறைநேசர்கள். முதலாவது சூஃபியத் நாயகத்தை பார்த்தவர்கள் உறுதியாக சொன்னார்கள் ஹைதராபாத் வாருங்கள் என்று. இரண்டாவது அஹ்மத் மீரான் சாஹிப் வெள்ளி அஹ்மத் மீரான் சாஹிப் அவர்களை பார்த்துவிட்டு உறுதி தெரியாது என்று விளக்கிக் கொண்டவர்கள், நீங்கள் ஹைதராபாத் வருவதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். மூணாவது இவர்களை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்லும் பொழுது அவர்கள் பிடித்து நான் ஹைதராபாத்துக்கு வரவா என்று கேட்ட பொழுது நீங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடுகிறார்கள். சிறு பிராயம். இந்திய காலத்தில் அதற்குண்டான காரணத்தை நம்ம சூஃபியத் நாயகம் சொல்வார்களா? அவர்கள் இந்திய காலத்திலே அபூபக்கர் என்று சொல்லக்கூடியவர் இறைநேசர்களை விமர்சிக்கக்கூடியவராக, ஒலிமார்களை விமர்சிக்கக்கூடியவராக இருந்தார். அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு விதமான ஜுனூனியத், ஒரு பைத்தியம்
ஏற்பட்டு தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் கடக்கக்கூடிய கற்களை எடுத்து தன் கண்களையே குத்தி கடைசியிலே வஃபாத்தாகி போனார் என்று வரலாற்றில் அவர்கள் மசூதேசனாய் எழுதி காட்டுவார்கள். இறைநேசர்களோட சிந்தனை கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாமை மாற்றமல்ல, நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க ஒரு சடல், ஒரு கெட்ட எண்ணம் சூழ்நிலை கூட வந்துவிடக்கூடாது. ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடைசி வரை இறைநேசனை தொடர்பே எடுத்து செய்வானாக. சரியான பெருமக்களே, இப்பொழுது மதரசாவில் ஓதி கொண்டிருக்கிறார்கள். காலமெல்லாம் முடிகிறது. மசூதேச நாயகம் வெள்ளி அஹமது சாஹிப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த காலம் முடிகிறது. இப்ப இருவர்களும் ஹைதராபாத் வருவதற்கு அனுமதி கேட்டு தன்னுடைய அந்த ஹைதராபாத் மசூதேச நாயகத்துக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். நாங்கள் சென்று உங்களை வந்து சந்திக்கலாமா, நாங்கள் வந்து சந்திக்கலாமா என்று கேட்டு எழுதும் பொழுது அங்கிருந்து பதில் வருகிறது. பாபுனா மஃப்தூன் நபதா இலாமன் இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயர் விடப்பட்டவரே. ஹைதராபாத் சூஃபிய நாயகத்துக்கு நம்முடைய சூஃபிய நாயகம் கடிதம் எழுதுகிறார்கள். நான் ஹைதராபாத்துக்கு வரலாமா, உங்களை வந்து சந்திக்கலாமா என்று கேட்கும் பொழுது பதில் எப்படி வருகிறது? இலாமன் இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயர் விடப்பட்டவரே. பாபுனா மஃப்தூன் நபதா, நம்முடைய வாசல் எப்பவும் திறந்தே இருக்கும், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று இதற்கு பதில் கடிதம் வருகிறது. வரலாற்று எழுதுவார்கள். ஹைதராபாத் சூஃபிய நாயகம் எப்பொழுது நம்முடைய சூஃபியத்துக்கு கடிதம் எழுதினாலும் கூட பெயரை எழுதுவதில்லை. ஷேக் அப்துல் காதர் என்ற பெயர் எழுதுவதில்லை. இலாமன் இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயர் விடப்பட்டவரே என்றுதான் எழுதுவார்கள் என்று அவர் வரலாற்றை பார்க்க முடிகிறது. அவர்கள் மீது படித்த அந்த முனாஜாத், இந்த வசீலா, நேரடியாக உதவி தேட, இஸ்திகாசா கூடாது, ஒளிமார்க்கத்திலே நேரடியாக உதவி தேடக்கூடாது என்று சொல்கிறார்களே, நாதாக்கள் ஒளிமார்க்கத்தில் நேரடியாக உதவி தேடிருக்கிறார்கள். நம்முடைய சூஃபிய நாயகம் தன்னுடைய ஷேஷ் தாதாபீர் ஹைதராபாத் சூஃபிய நாயகத்திலே நேரடியாக அதில் அவர்கள் அந்த வார்த்தை சொல்லி காட்டுகிறார்கள். இலாமன் இஸ்முஹு இஸ்மி, என்னுடைய பெயர் விடப்பட்டவரே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாதைனா அபுதக யா மன் இஸ்முஹு இஸ்மி ஃபர்ஹம் லஹு ஃபஹலில் அஃபாதி தூன தமி வ நக்ரஹதும் பிக தக்ஃபீரி அலா இஸ்மி கலீஃபத்துல்லாஹி அப்துல் காதிர் ஸூஃபி. எஜமானே, நாயகமே, தாங்கள் உங்கள் இந்த அடிமையை பார்த்து என் பெயர் விடப்பட்டவனே என்று கிருபையாக அழைத்தீர்களே. ஒரு விஷயத்தை பார்த்து சொல்கிறார்கள். இந்த அடிமையை பார்த்து என் பெயர் விடப்பட்டவனே என்று அன்பாக கிருபையாக பாசமாக அழைத்தீர்களே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த பணிமையை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த உங்கள் பையன் வெறும் பாவங்கள் செய்துவிட்டு கவலையிலே ஆழ்ந்து கிடக்கிறேன் என்னை குறித்து சொல்கிறார்கள். அவன் பால் நீங்கள் இறக்க வையுங்கள், என் பால் இறக்க வையுங்கள். உங்களுடைய ஒரே ஒரு பார்வை, உங்களுடைய ஒரு பார்வை, ஹைதராபாத் சூஃபிய நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நாயகமே, உங்களுடைய ஒரு பார்வை என் மீது பட்டுவிட்டால் என்னுடைய எல்லா பாவங்களும் அழித்து நான் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டு விடுவேனே. அல்லாஹ்வுடைய நேசரே, அல்லாஹ்வுடைய கலீஃபா அப்துல் காதிர் சூஃபி நாயகமே என்று நேரடியாக உதவி தேடுகிறார்கள். சரியான பெருமக்களே, அப்படி இருவர்களும் அனுமதி கிடைத்த பொழுது நேராக ஹைதராபாத் சென்றார்கள். வரலாறு நீண்டது, தரப்பட்ட நேரம் நிறைவு வருவதால் அடுத்தடுத்த செய்திகள் நான் சொல்லிவிட்டு நிறைவுறுத்திக் கொள்கிறேன். கடைசியில் அவருடைய சுரூபத்தை பெறுகிறார்கள். அங்கே சென்றவர்கள் ஹைதராபாத்துக்கு சென்று வழி தெரியவில்லை. ஒருவர் வழிகாட்டுகிறார்கள். நேராக சென்றவர்கள் வாசல் திறந்திருக்கிறது, சென்று சந்திக்கிறார்கள், சுரூபத்தை பெறுகிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த ரியாதா பயிற்சி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ரஜபு பிறை 5 29ஆம் தேதி 12ஆம் நாள் 12வது மாதம் 1927ஆம் வருடம் அல்லாமா சூஃபிய நாயகத்திற்கும் அஹ்மது மீரான் சாஹிப் வெள்ளி நாட்டின் அவர்களுக்கும் அல்லாமா ஹைதராபாத் சூஃபிய நாயகம் ஞான தீட்சை பயிற்சி கொடுக்கிறார்கள், ஷிலாஃபத்தை கொடுக்கிறார்கள். தான் எந்தெந்த தரிகாவிலெல்லாம் அந்த கலிஃபாவாக இருக்கிறார்களோ அத்தனை சில்சிலா தொடரையும் ஷிலாஃபத்தையும் அவர்கள் கொடுத்துவிட்டு துஆ செய்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அஹ்மது மீரான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நண்பர் நேராக அங்கிருந்து கொழும்புக்கு சென்று விட்டார்கள். கொழும்புக்கு சென்றவர்கள் அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே காத்தான்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அவர்கள் கல்வத்திருக்கிறார்கள். இறைவனை இன்னும் நெருங்க வேண்டும் என்று. அப்ப சூஃபிய நாயகம் பைஅத்தை பெற்றுவிட்டு ஹைதராபாத் என்று ஊருக்கு வருகிறார்கள். வந்தவர்களுக்கு கல்வத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அன்னைக்கு அவருடைய அந்த பாரம்பரியமான கம்பெனியார் குடும்பம் செய்து வந்த ஒரிசாவிலே கட்டாக் நகரத்திலே செய்து வந்த அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காக குடும்பத்தார்கள் அனுப்பி வைக்கிறார்கள், தொழிலிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் எவ்வளவு
இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இவர்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டியவர் அல்ல, இவர்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, இவர்களுடைய நிலை வேறு என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்ப எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அந்த வியாபாரம் கைகூடவில்லை. கடைசியில் பெற்றோருடைய அனுமதியை பெற்றுவிட்டு அல்லாஹ் சுப்ரேச நாயகம் காய்மா நகரத்திற்கு நேராக கொழும்பு கிரான்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு சென்று அந்த வெளியே அஹ்மது மீரான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தோட்டத்திலே கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் சல்வத்திருக்கிறார்கள். இறைவனை நெருங்க வேண்டும், இறைவனுடைய அந்த முழுமையான நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சல்வத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த தேட்டம் இன்னும் அதிகமாகிறது. இறைவனுடைய நெருக்கத்தினுடைய தேட்டம் அங்கிருந்து நேராக காத்தான்குடி, பாலமுனை, ஏலாவூர், கொழும்பு போன்ற ஊர்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு சூஃபி மஜ்லிஸ்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு நேராக காய்மா நகருக்கு வந்தவர்கள். ரட்டபுரத்து பள்ளி மஸ்ஜிதே மீகாயில் பள்ளியிலே ஒரு அறையிலே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அங்கே கண்டுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து நேராக கொடிகால் பாளையம் சென்று அங்கே ஒரு இடத்திலே கண்டுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் 1949ஆம் ஆண்டு இலங்கை சம்மாங்கோட்டு பள்ளியிலே இமாமத்து பணியிலே ஈடுபடுகிறார்கள். இமாமத்து நிலை இருக்கிறார்கள் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையுடைய நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன். ஒலிமார்கள் மீது அவ்வளவு அளவு கடந்த நேசம் வைத்தவர்களாக, குறிப்பாக அஜ்மீர் ஹாஜா மொய்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம் வைத்தவர்களாக இருந்தவர்கள் மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் அவர்களிடத்திலே முயற்சி செய்கிறார்கள், நகர் செய்கிறார்கள். சுப்ரேச நாயகம் அவர்கள் 2 காரணம். ஒன்று, தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது எந்த தடையும் இல்லாமல் திருமணம் நடத்த வேண்டும் என்று. இன்னொன்று, தன்னுடைய குடும்பத்தார்களுடைய ஒரு சொத்து, ஒரிசாலை கட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து விற்காமல் கிடக்கிறது. இந்த 2ம் கைப்பட வேண்டும், முராத் ஹாசிலாக வேண்டும். இந்த சொத்து விற்க வேண்டும், சகோதரனுடைய மகனுக்கு திருமணம் நடத்த வேண்டும். அஜனாயுமே இந்த 2ஐயும் நீங்கள் நிறைவேற்றி தந்தால் காய்மா நகரத்திலிருந்து உங்களுடைய தர்பாருக்கு நான் செருப்பில்லாமலேயே வருவேன் என்று நேர்ச்சி செய்கிறார்கள். நேர்ச்சி செய்த சில நாட்களிலேயே அஜனாயுமே சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 அந்த முராதையும் ஹாசிலாக்கி கொடுக்கிறார்கள். நோக்கம் நிறைவேறுகிறது. இப்பொழுது காய்மா நகரத்திலிருந்து நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக சுப்ரேச நாயகம் இங்கிருந்து செல்கிறார்கள். ஆனால் செருப்பணித்துக் கொண்டே செல்கிறார்கள். தான் வைத்த நேர்ச்சியை மறந்துவிட்டு செருப்பணிந்து விட்டு கொஞ்சம் தூரம் தான் போய் பார்க்க செருப்பு எந்த காரணமும் இல்லாமல் செருப்பு 2 செருப்பு அந்து விடுகிறது. ஆக விலகி கொண்டார்கள். ஆனால் நாம் நேர்ச்சியை வைத்தது செருப்பின்றி வர வேண்டும் என்றுள்ளவா நாம் நேர்ச்சி வைத்தோம் என்று மீண்டும் தன்னுடைய ஊரிலிருந்து காய்மானத்திற்கு செருப்பில்லாமல் சென்று சந்தித்தார்கள் என்று அவருடைய வரலாற்றை பார்க்க முடிகிறது. உண்மையான பெருமக்களே, அப்படி அல்லாஹ் சுப்ரேச நாயகத்திற்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொட்டி கொடுத்திருந்தார், கல்வியை விசாரப்படுத்தியிருந்தார். அவ்வளவு கல்வி ஞானம். எந்த கிதாபை திறந்தாலும், உருதாக இருக்கட்டும், அரபியா இருக்கட்டும், பாரசி கிதாப், எந்த கிதாபாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஞானங்கள் கட்டளை போட்டு அப்படியே சுரந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணத்தை பெருமக்கள் சொல்லுவார்கள். அவர்கள் குடித்த கரம் சாதாரணமான கரம் அல்ல, அவர்கள் பெற்ற அந்த சுகமத்து சாதாரணமான சுகமத்து அல்ல. எல்லாம் ஹைதராபாத் சுப்ரேச நாயகத்தினுடைய சுகமத்தை பெற்றவர்கள், அவர்களுடைய கரத்தை பிடித்தவர்கள், அவர்களுடைய சீடராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஞானத்தை பெற்றவர்கள். எப்படி அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கும் என்று பெருமக்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொண்டு கொடுத்திருந்தார். ஹைதராபாத் சுப்ரேச நாயகத்திற்கு வரலாற்று எழுதுவார்கள். பல சந்தர்ப்பங்களில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை, அதே போல எஜமான் குதுப் நாயகத்தை நேரடியாக பார்க்கக்கூடியவர்களாக, ஹைதராபாத் சுப்ரேச நாயகம் கோஸ் நாயகத்தை நேரடியாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நேரடியாக சந்திக்கக்கூடியவர்களாக. இது ஒலிமார்களுக்கு சாதாரண விஷயம். வஃபாத்தாகியவர்களை எப்படி சந்திக்க முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு கேட்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். தஸர்ருஃபாத்தினுடைய ஆளுமை பெற்றவர்கள் ஒலிமார்கள். வஃபாத்தாகியவர்களை கூட பார்க்கக்கூடிய ஆட்சி பெற்றவர்கள் இறைநேசர்கள். அல்லாஹ் ஹைதராபாத் சுப்ரேச நாயகம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தன்னுடைய ஒரு முஷாஹதாவுடைய பார்வை, தன்னுடைய ஒரு ஞான பார்வையிலே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அந்த காட்சியிலே அவர்களுடைய ஷேഖா இருக்கக்கூடிய அல்லாஹ் ஹைதராபாத் சுப்ரேச நாயகம் அவர்களுடைய ஷேഖா இருக்கக்கூடிய அஷ்ஷா அஸ்ஸைத் இஸ்மாயில் சூஃபி காதி மஜ்லூப் சாலிக் என்று சொல்லக்கூடிய மகான் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். ஒரு அற்புதமான காட்சி. ஒரு பெருங்கொண்ட கூட்டம், இறைநேசத்துடைய கூட்டம் அமர்ந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நடுவிலே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது காட்சியை பார்க்கிறார்கள். யார்? ஹைதராபாத் சுப்ரேச நாயகம். அப்ப அந்த சபையில் அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். சூழ பல இறைநேசர்கள்
நடுவிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பக்கத்திலே தன்னுடைய ஷேഖா இருக்கக்கூடிய ஷாம் சையத் இஸ்மாயில் சூஃபி காலை மஜிதுல் சாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு காட்சி. தன்னுடைய ஷேக் மஜிதுல் சாலிக் சையத் இஸ்மாயில் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேராக இருந்து ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஹைதராபாத் சூஃபி நாயகம் சில்பராயம் கையை பிடித்துக் கொண்டு நேராக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாக விடுவதை போன்ற ஒரு காட்சி. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹைதராபாத் சூஃபி நாயகத்தை பார்த்து உங்களுடைய மாயை திறங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாயை திறக்கிறார்கள். தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை அதில் உமிழ்கிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய கல்வியிலே பரக்கத் செய்வான் என்று துஆ செய்கிறார்கள். அது ஒரு கனவு கிடைக்கிறது. அந்த காட்சி மஷாஅல்லாஹ் பார்வை இருக்கிறது. எப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த முபாரக்கான உமிழ்நீர் தன்னுடைய நாவிலே கிடைப்பதை போன்ற ஒரு முஷாஅல்லாஹ்வுடைய பார்வையை பார்த்தார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியிலே பரக்கத் செய்தான், கல்வி ஞானத்தை கொட்டி கொடுத்தான் என்று எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கு சௌக் என்று ஹைதராபாத் சௌக் என்று சொல்லக்கூடிய அந்த ஜும்மா மஸ்ஜிதிலே அவர்கள் இமாமாக ஹதீபா இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று உரை நிகழ்த்தும் பொழுது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த ஒரு தஸ்பீஹுக்கு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு தஸ்பீஹ் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த ஒரு தஸ்பீஹுக்கு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் தொடர்படியாக விளக்கம். அடுத்து அஊது பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கூட அல்ல. அஊது பில்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடர்படியாக விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்ற இய்யாக நஅபுது என்ற அந்த ஆயத்திற்கு அந்த ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை இய்யாக நஅபுது என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு ஆச்சரியம், ஒரு விளக்கம் ஒரு வாரம் சொன்ன விளக்கம் மறுவாரம் சொல்வதில்லை. ஒவ்வொரு விளக்கமும் புது புது விளக்கமாக இருக்கும். அவ்வளவு கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருந்தார். அதற்கு காரணம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை பெற்றதுதான் என்று அல்லாஹ் ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சரியான பெருமக்களே, அப்படி அவ்வளவு கல்வி ஞானத்தை கொட்டி கொடுத்திருந்தார் சூஃபி நாயகம். அவருடைய திருமண வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி 1349 ஆண்டு ஜமாஅத்துல் அவ்வல் பிறை 22 15/10/1930 ஆண்டு புதன்கிழமை அன்று தோல்சா முகமது அப்துல்லா நாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த திருமணத்தை தன்னுடைய ஷேഖா இருக்கக்கூடிய ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைக்கிறார்கள். திருமணம் முடித்த கையோடு சொன்னார்களா, உங்களுக்கு இன்னொரு மாலையும் காத்திருக்கிறதே என ஒளிமார்கள். உங்களுக்கு இன்னொரு மாலையும் காத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அஹ்மத் முஹீன் என்ற குழந்தையை கொடுக்கிறான். சில நாட்களிலேயே அந்த பெண்மணி வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு 1932 ஆண்டு 2 ஆண்டுகள் கழித்து தோல்சா மஹ்தூம் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடித்து அவர்களுக்கு அல்லாஹ் 3 மக்களை முகமது அப்துல்லா நாச்சி, முகமது இப்ராஹிம் நாச்சி, முகமது ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய 3 பெண் மக்களை அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. அல்லது சூஃபி நாயகத்தினுடைய வரலாற்றிலே நிறைய செய்திகள். அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக நின்று திக்ர் செய்யுமா. இதுவான ஒளிமார்களுடைய நிலை வரலாற்றை பார்த்திருக்கிறோமே. குதுபுசலான ஷேகுல் காமில் உமர் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கடந்து அதுவும் சேர்ந்து திக்ர் செய்யும். அந்த நிலையில் இருந்தவர்கள் சூஃபி நாயகம். இன்னும் சில ஒளிமார்கள் இருக்கிறார்கள், அப்படியே உருகி போவார்கள். மகன் பேர் முகமது முஜித் அவர்கள். இவர்கள் எல்லாம் சூஃபி நாயகம் உமர் அவர்கள் எல்லாம் உறுப்புகள் தனித்தனியாக திக்ர் செய்யும். ஆனால் வேறு முகமது முஜித் அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் தண்ணீராக அப்படி உருகி விடுவார்கள். பொழுது எழுதுவார்களே, கேள்விப்பட்ட செய்தார் படனார் சதமுல்லாஹி காகிரி இங்கே பின்னால் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சம்சுல்லாஹுடைய சகோதரர். அவர் சிறுபிராயமாக இருக்கும் பொழுது ஒரு 6 வயது 7 வயது பிள்ளையாக இருக்கும் பொழுது தந்தையார் ஷேக் சுலைமான் உடைய கையை பிடித்துக் கொண்டு மகான் வேறு முகமது முஜித் ஜியாரத் செய்வதற்காக வருகிறார்கள். வரலாற்று எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருவார்களாம். ஒவ்வொரு நாளும் ஷேக் சுலைமான் உடைய தன்னுடைய பிள்ளை சரத்லாபாவை கையில் பிடித்துக் கொண்டு ஜியாரத் செய்வதற்காக வருவார்கள். அது மாத்திரமல்ல, மகான் திகாசாய் முடிந்தா வந்திருக்கிறார்கள். அவருடைய மகனார் ஷேக் முகசாலி உடிந்தா இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மகான் பேர் முகமது முஜித் அவர்கள் ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக அந்த அளவுக்கு உயர்ந்த மகாமில் இருந்தவர்கள். திகாசாய் முடிந்தா கடுமையான வெயில் காலம் வந்தவர்கள் நேராக வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டாங்க. ஜியாரத் எதுவும் செய்யல.
இருக்கிறார்கள். நாம ஓதுறோமா, பாத்தியா சூரா ஓதுறோமா, என்ன செய்யணும் என்பதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நண்பர்கள் சொன்னவர்கள் உடனே இருந்து பாத்தியா ஓதிவிட்டு சூரா யாசீனை ஓதிவிட்டு சென்றார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அப்ப உள்ளே இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஆட்சி பெற்றவர்கள் வார்த்தை பசாய் முடிந்தா. அப்ப அப்படி ஒரு நேரத்திலே ஷேக் சுலைமான் முடிந்தா பிள்ளை சர்பாபாவை விடுத்துட்டு வர்றாங்க, வந்து துஆ செய்ய சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க. பார்க்கறாங்க, அங்க யாருமே இல்லை. ஆனா நல்ல வெண்மையான நிறத்திலே தண்ணீர் படர்ந்து கிடக்கிறது. ஷேக் சுலைமான் என்ன சொன்னாங்க, அப்பா சலாம் சொல்லுங்க. அந்த வராண்டால தண்ணீர் படர்ந்து கிடக்கிறது. யாருக்கு சலாம் சொல்றது? யாருமே இல்லையே. சலாம் சொல்லுங்க, அந்த தண்ணீர் பார்த்து சலாம் சொல்லுங்க. சர்பாபா படிதான் 7 வயது தான் சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொல்லி முடித்ததும் அந்த தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்கிறது. அப்படியே காம சபியா வரலாற்று மூலம் எழுதுகிறார்கள். அப்படியே ஒரு முழு மனிதராக இருந்து செய்யலாம். பேர் முகமது மஜித் புரிந்த அவர்கள் அமர்ந்தார்கள், சலாத்துக்கு பதில் சொன்னார்கள் என்று அவருடைய மூன்று சேர்த்து எழுதி காட்டுகிறார்கள். இது வழிபாடுடைய இன்னொரு தன்மை. அப்படி மகான் சூஃபியஸ் நாயகம் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கலந்து அவரோடு சேர்ந்து திக்ர் செய்யும். அவர்களை குறித்து ஆமாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு மகான், ஒரு ஆலிம், அவர்களுக்கு ஒரு சிறிய ஹலல் இருந்த சூஃபியஸ் நாயகத்தை பற்றி. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நடுநிசி நேரம் அவர்களை சந்திப்பதற்காக வரும்பொழுது பார்க்கிறார்கள், அல்லாமா சூஃபியஸ் நாயகத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கடந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவர்கள் விளக்கிக் கொண்டார்களாக, நம்ம சாதாரணமாக எடை போட்டு விட்டோமே, இவர்கள் சாதாரண தர்ஜாவிலே உள்ளவர்கள் அல்ல, உயர்ந்த மக்காமிலே உள்ளவர்கள் என்று அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை தௌபா செய்தார்கள் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. உண்மையானவர்களே, அப்படி மகத்தான கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்தார். அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் இந்த உலகத்திற்கு மகத்தான அற்புதமான நூல்களை, அதுவும் அக்கீதா சம்பந்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன, அதற்கு மாற்றமான கொள்கையுடைய ஜமாத் என்றால் என்ன என்பதை அன்றைக்கு உருது தெரியாத மக்களிடத்திலே, உருது கிதாபுகளிலே அன்றைக்கு ஷேகுமார்களாக இருக்கக்கூடியவர்கள், தேவபந்தியுடைய ஷேகுமார்கள் தன்னுடைய விஷமத்துக்களை எல்லாம் திருத்தி வைத்திருந்ததை எல்லாம் இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை அல்ல என்பதை அன்றைக்கு மக்களிடத்திலே பகிரங்கமாக சொன்ன அந்த பெருமை அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்கள் பேசாரு. உருது கிதாபுகளை பார்த்து சுன்னத்துல் ஜமாத்தினுடைய சித்தாந்தத்தை சிதைக்கக்கூடிய விஷம கருத்துக்களை அன்றைக்கு தக்லீத் ஜமாத்தினுடைய ஷேகுமார்கள் எழுதி வைத்திருந்த அந்த நச்சு கருத்துக்களை எல்லாம் மொழிபெயர்த்து இந்தந்த தகவல்கள் நம்முடைய சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை அல்ல என்பதை பகிரங்கமாக தமிழ் நூல்களாக அன்றைக்கு தந்தவர்கள். அத்துஹபத்துல் முர்சலா, அத்தகாயிக், அல்-ஹக்து, நிறைய கிதாபுகள், அஸ்ஸுலூக், அஹமிய கண்ணாடி, ஹல்வத்தின் ரகசியங்கள், இவ்ஹாருல் ஹக், சத்திய பிரகடனம், தப்லீக் ஜமாத் என்றால் என்ன, தப்லீக் ஜமாத்தின் வஹாபியத்தின் விஷக்கிருமிகள், அல் முஹன்னஸின் அண்டப்புடுகு, புலியை கண்டு கழுதைகள் ஓட்டம், ஞான தீபம், மிஷ்காத்துல் அன்வார், அறிவாளர்களே ஆராய்ந்து பாருங்கள், காதியானி தேவபந்து சம்பாசனை, சுவர்க்க நகைகளா அல்லது நரக விலங்குகள், தன்னறிவில்லா தக்க பதிலுக்கு தகுந்த விதமாக தலையை தட்டு, அவுலியாக்களை நாடுவதால் அள்ளங்கள் அகலும் போன்ற இந்த அற்புதமான நூல்களை எல்லாம் மகான் சூஃபியஸ் நாயகம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள். இன்றைக்கும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை என்ன என்பதை இவர்களுடைய அந்த கிதாபுகளை, அந்த நூல்களை பார்த்து விளங்கிக் கொள்ளும். சரியான பெருமக்களே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி காயமான மகத்திலிருந்து கொழும்புக்கு செல்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டார். நம்முடைய பிந்திய காலம் கொழும்பிலே தான் கழிய வேண்டும் மாத்திரமல்ல, நமக்கான இருப்பிடம் அங்குதான் இருக்கிறது என்பதை அவர்கள் விளக்கிக் கொண்டார்கள். இறைநேசத்துக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அவருடைய வரலாற்றிலே மதரசாவிலே கொழும்பிலே ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரம், இந்த செய்தியை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அப்போ ஓதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ பருவராக இருக்கக்கூடிய நேரத்தில் உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்கள் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேகுல் காமில். அப்ப அந்த நேரத்திலே மதரசாவினுடைய ஒரு தலைவர் வஃபாத்தாகிவிட்டார். அந்த மதரசாவினுடைய ஒரு முற்றத்தில் அடக்க வேண்டும். ஒரு சிறிய இடம், ஒரு 3 பேரை தான் அடக்க முடியும். இப்போ மஷூரா செய்யப்படுகிறது, என்ன செய்வது, எங்க அடக்குவது? உஸ்தாத் அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அந்த இடத்திலே ஒரு முக்கிய ஓரமாக அடக்கிவிடுவோம் என்று. ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ பருவராக இருக்கக்கூடிய நம்ம சூஃபியஸ் நாயகம் சொன்னாங்களா, உஸ்தாத் இல்லை அவங்க ஓரமாக அடக்க வேண்டாம், நெடுப்பன்மையாக அடக்குவோம் என்று. அப்போ உஸ்தாத் காரணம் கேட்கிறார்கள், மாணவர்களிடத்திலே காரணம் கேட்கிறார்கள். ஓரமாக அடக்குவோம் என்று சொன்ன பொழுது இல்லை, ஓரமாக அடக்க வேண்டாம், நடுப்பகுதியில் அடக்குவோம் என்று. ஏன்னா 3 ஜனாசா தான் அடக்க முடியும்.
அப்போ அப்துல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காரணம் கேட்ட பொழுது மாணவராக இருக்கக்கூடிய சூரியசன் நாயகம் உஸ்தாதத்தை சொன்னார்களா, உஸ்தாத் தலைவர் உஃபாத்தாக்கி விட்டார்கள், இப்போ நடுவில் அடக்கணும்னு சொன்னா கொஞ்ச நாள் அவருடைய மனைவி உஃபாத்தாக்கியதற்கு பிறகு அவர்களுக்கு வலதுபுறத்திலோ அல்லது இடதுபுறத்திலோ அடைப்பிடலாம். அதற்கு பிறகு நீங்கள் வஃபாத்தாக்கியதற்கு பிறகு உங்களை வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ அடைப்பிடலாம். அப்ப நடுவில் தலைவர் அந்த மதரசாவின் தலைவர் அடங்கிவிட்டார்கள் என்றால் ஒன்றே அவர்களுக்கு வலதுபுறத்திலே நீங்கள் அடங்கலாம் அல்லது இடதுபுறத்திலே அவருடைய மனைவி அடங்கலாம். எப்படியா இருந்தாலும் தலைவருக்கு வலதுபுறத்திலே மனைவியாக இருக்கலாம் அல்லது இடதுபுறத்திலே மனைவியாக இருக்கலாம். ஒருவேளை முக்கில் அடக்கி விட்டோம் என்று சொன்னால் இப்ப நீங்க அடக்கணும்னா இரண்டாவது உங்கள் நடுவில் அடக்க வேண்டும். மூன்றாவது மனைவி அடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஒரு தடை வந்துவிடும். எனவே நடுவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். கூட அபூபக்கர் சொன்னார்களா, அப்போ நாம இங்கே தான் அடங்க போகிறத நீங்க முடிவு செஞ்சீங்க அப்படிதானே, நமக்கு முன்னாடி இடம் இங்கதான் அப்படிதானே. உஸ்தாத் அவர்கள் அப்படியே குன்புருவன் உஸ்தாதை பார்த்து சிரிக்கிறார்கள். சிறுபிராயம் மாணவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே தன்னுடைய ஆசிரியர் எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பதை விளங்கி வைத்திருந்தவர்கள். எல்லாம் அனுமதி கொடுப்பார். ஜாபர் நாயகம் அடங்கிக்கூடிய சோதனையில் அடங்கியிருக்கக்கூடிய நாம் கேள்விப்பட்ட செய்தி அவர்களை சந்திப்பதற்கு நாம் எஜமான் சாலை பாதுஷா வந்த நேரத்தில் ரெண்டு பேரும் நீண்ட நேரம் ஆன்மீக ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிவிட்டு விடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு ஆச்சரியம், இவர்களை விட ஷாவலி பாதுஷா நாயகம் அவர்களை விட கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் காலத்தால் முந்தியவர்கள். மகான் ஷாவலி பாதுஷாவுடைய ஆட்சி காலம் இங்கே அடங்கியிருக்கக்கூடிய மகான் பாகியலாம்பின் மொழியில் தான், அதே போன்று மகான் பெரிய சம்சதி மொழியில் தான், அவருடைய மாமனார் மகான் அப்துல் ரஹ்மான் மொழியில் தான். இவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் மகான் ஷாவலி பாதுஷா. இவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளவர்கள் தான் ஜாபர் சாதிக் நாயகம். அவர்கள் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய தர்பாரிலே தனக்கு முன்பாக 350 ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டவருடைய தர்பாரிலே நீண்ட நேரமாக இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உரிமாவுடைய தன்மை அப்படி உரையாடி நிறைவேற்றதற்கு பிறகு அவர்கள் மகான் ஜாபர் சாதிக் நாயகம் சொன்னார்களா, இங்கே இந்த ஊர்ல காயமானத்தில் அடக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டுமே, நீங்க இங்க அடக்க வேண்டியதுனாலே உங்களுடைய துவாக்கள் எங்க ஊருக்கு கிடைக்குமே என்று. அப்ப அந்த நேரத்திலே மகான் ஷாவலி பாதுஷா சொன்னார்கள், எனக்கான நாகூர், எனக்கு உண்டான இடத்தை அல்லாஹ் நாகூரிலே வைத்திருக்கிறான், நான் நாகூருக்கு தான் செல்ல வேண்டும், அப்பா உரிமாவுக்கு தெரிவித்து கொடுப்பான். ஆனால் நான் அடங்காவிட்டாலும் கூட என் பெயர் விடப்பட்டவர் இந்த ஊரில் அடங்குவார், அது உங்களுக்கு நேராக அடங்குவார் என்று முன்னறிவிப்பு செய்கிறார்கள் மகான் ஷாவலி பாதுஷா. மகான் ஹாஃபிஸ் அமீர் அவர்களை குறித்து நம்முடைய பாட்டனார் குதுபு ஜமான் ஷேகுல் காமில் பெய்சம் சினிமொழிந்தா அவர்களுடைய பிரதான மாணவர்களாக இருக்கக்கூடிய 3 மாணவர்கள், அதனாமட்டத்தில் நடக்கக்கூடிய முகமது சின்னானி ரப்பை அப்துல்லா சர்தாவுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள், பல நூற்றுக்கணக்கான ஜிங்கல் தொடர்பு உஸ்தாதாக இருந்தாலும் கூட பிரபலியமான மாணவர்கள் 3 பேர். ஒன்று சர்தாவுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அதனாமட்டத்தில் மகமூத் சின்னானி ரப்பை அப்துல்லா அவர்கள் ஒரு பிரதான மாணவராக மகான் ஷம்சுல் உலிதாக இருந்தார்கள் என்றால், இன்னொன்று மகான் ஷேக் சுலைமான் உலிதா, மூன்றாவது மகான் ஹாஃபிஸ் அமீர் உலிதா இருந்தார்கள். அப்ப அவருடைய பெயர் சாவுல் தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் அவங்க நிப்பாட்டி சொன்னாங்க, வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோமே, மகான் பெரிய சக்தி உலிதா தன்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காக செல்லும் பொழுது செல்வதற்காக செல்வர்கள் கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சுபூரை வந்து பார்க்குறாங்க, மாணவர் நின்று கொண்டிருக்கிறார். அதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் கூட கல்வி வரவில்லை. குர்ஆனை எப்படியாவது மனனம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அப்போ உஸ்தாதுடைய ஹிதமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று நேரம் நின்றுங்கள் என்று ஷாப்புக்கு சென்றவர்கள் தஹஜ்ஜுதிலே வெளியே வரும்பொழுது பார்க்கிறார்கள், அந்த நடுநிசி நேரத்திலே விளக்கு வெளிச்சம் இல்லாத காலத்திலே 450 ஆண்டுகளுக்கு முன்பாக மகான் ஹாஃபிஸ் சிறுபிராயம் அப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு போகிறார் மகான் பேசன்னு சொல்லுதா, அப்பா என்ன இந்த நேரத்தில் நிற்கிறீங்க, உஸ்தாத் நேரத்திலே நிற்க சொன்னீங்களே, இதான் உஸ்தாத்மார்கள் மாணவர்களுக்கு ஒரு மாணவர்கள் உஸ்தாத்மார்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம். நீங்க அந்த ஆசிரியர்களிடத்தை மாணவர்களுக்கு அந்த கண்ணியத்தை பார்க்க முடியவில்லை. அப்போ உடனே ஆச்சரியப்பட்டு போன மகான் பேசல் தான் அவருடைய முபாரக்கான உமிழ்நீரை அவருடைய வாயிலை உமிழ்ந்தார்கள். அப்பா அல்லாஹ் கல்வியிலே பரக்கத் செய்வான் என்று துஆ செய்து அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொட்டி கொடுக்கிறான். மகான் என்னுடைய அருமையான பாட்டனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூல் ஞானத்தின் சொல்வார்கள், ஞானமின்றி கீழ் ஓடுமே மகாஷி
கொடுத்தான் என்று அவருடைய அந்த மருத்துவர்கள் எழுதி காட்டுகிறார்கள். அப்ப அதுவரை ஷாவுல் அமீர் என்றுதான் அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகுதான் ஹாஃபிதுல் அமீர் ஹாஃபிதுகளுக்கெல்லாம் தலைவராக ஆகியார்கள் என்று வரலாற்று அவர்கள் அறியப்பட்டார்கள். அப்போ மகான் ஷாவுல் அமீர் பாதுஷா சொன்னார்கள், நான் அடக்கக்கூடிய இடம் நாகூர், ஆனால் என் பெயர் விடப்பட்டவர் உங்களுக்கு நேராக உங்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று எப்பொழுது மகான் ஷாவுல் அமீர் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹாஃபிஸ் அமீர் தான் பிறக்கவே இல்லை. இவருடைய காலம் ஹிஜ்ரி 980, ஷாவுல் பாதுஷாவின் காலம் 910, ஹாஃபிஸ் அமீருடைய காலம் 980. கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு முன்பாக 80 வருஷங்களுக்கு முன்பாகவே ஹாஃபிஸ் அமீர் இந்த உலகத்தை பிறப்பதற்கு 80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் பெயர் விடப்பட்டவர் இந்த ஊரிலேயே வாழ்ந்து இந்த பகுதியிலேயே உங்களுக்கு நேராகவே அடக்கம் செய்யப்படுவார் என்று மகான் ஷாவுல் அமீர் பாதுஷா அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் மகான் ஷாவுல் சொன்னாங்களா, சரி நீங்க உங்க ஊர்ல அடக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, சரி எங்க ஊருக்காக நீங்க துஆ செய்யணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல எங்களுக்கு துஆ செய்கிறார்கள். இறைவா இந்த ஊரிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் புது ஜமான்களாம் இறைநேசர்களாம் ஆகுவாயாக என்று துஆ செய்யக்கூடிய வெளிப்பாடு அன்றைக்கு கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் வரை வீடுகள் தோறும் இறைநேசர்களாக இருந்தார்கள். வீடுகளிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பெரும் இறைநேசர்களாக மாறினார்கள் என்று அன்றைக்கு வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சரியான பெருமக்களே, அப்படி மகான் சூரிய நாயகம் அவர்களுக்கு தன்னுடைய கடைசி பகுதி எங்கே இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள் இங்கிருந்து காய்மானத்திலிருந்து நேராக குடும்பத்து சென்றவர்கள் அங்கே வாழ்ந்து ஹிஜ்ரி 1402ஆம் ஆண்டு புனித ரமலான் பிறையிலே 24ஆம் நாள் 16ஆம் தேதி 7வது மாதம் 1982ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்ற நிலையிலேயே சுபு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று கொழும்பு குப்பியவத்தை என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் வாழ்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்று அவர்கள் ஒஃபாத்தாகிய அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று லைலத்துல் கத்ர் இறைவனுடைய இரவாக இருந்தது என்று அவருடைய வரலாற்றை பார்க்க முடிகிறது. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சூரிய நாயகம் அவர்களுடைய மகத்தான அந்த சுகபத்தை பெற்றவர்கள், குறிப்பாக அவருடைய கலீஃபாக்களாக 5 மணி ரத்தினங்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை பரக்கத்துக்காக சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹஜ்ஜன் ஷேக் அப்துல் காதிர் ஆலம் சூஃபி மலேசியா பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பூண்டி எம்எம் சையத் முகமது ஆலிம் பாக்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்எம்ஹெச் முகமது அலி ஷைஃபுத்தீன் ஆல் ரஹ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா மௌலவி அஸ்ஸையத் முஹம்மது பூக்கையா தங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா மௌலவி ஹனீஃபா ஆலிம் இலங்கை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 5 பெருமக்கள் இவருடைய பிரதான கலீஃபாவாகவும் சீடர்களாகவும் இருந்தவர்கள். எப்படி தன்னுடைய ஷேக் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை உறுதியாக யாருக்கும் அஞ்சாமல் ஹக்கை உறுதியாக எடுத்துச் செல்லக்கூடிய மகத்தான வலுவை பெற்றிருந்தார்களோ அதே போன்று அவருடைய சீடராக இருக்கக்கூடிய இந்த 5 பெருமக்களிலே குறிப்பாக நம்முடைய ஊரை சார்ந்த அந்த 3 பெருமக்களும் உறுதியான அக்கீதாவுடையவர்களாக ஹக்கை உறுதியாக எடுத்துச் செல்லக்கூடிய வலுவான ஆட்சியை பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய பொருட்டினால், அதே போன்று மகான் ஷேக் சூரிய நாயகம் அவருடைய பொருட்டினால், அவருடைய ஷேக் ஹைதராபாத் சூரிய நாயகம் அவருடைய பொருட்டினால் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா அலாலான ஆஜாக்களும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அவர்களை போன்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களுக்கு தருவானாக. அவருடைய பொருட்டினால் எல்லா ஆஜாக்களும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடித்த நிலையிலே கண்மணியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த நேரத்தில் அவர்கள் கலிமா சொல்லி தந்த அந்த கலிமாவை முடித்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. உங்கள் அனைவரின் துஆக்களை மாதம் வைத்து பலமான வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகள் நிறைவேற்றிக் கொள்கிறேன். யா ரஹீமல் முஃமினீன தகபல் துஆ அபுரின் நபி அஹ்மதின் ஆல
الفاتحة. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا محمد وعلى اله وصحبه عدد ما في من الاسلام والدائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم ارسل وبلغ مثل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه يزيد مع الصلاة ورحمة نافلة وبركة شاملة كاملة متصلة مرضية منا إلى حضرة روح نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة إلى سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، خصوصا إلى روح شيخ المشايخ الكتب الرباني والقوم السمداني شيخنا شيخ الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم، ثم إلى أرواح الجميع المدفونين في هذا المكان الشريف يا رحمن الراحمين. ثم إلى روح الشيخ محمد عبد القادر الصوفي الحيدربادي قدس الله سره العظيم، ثم إلى روح الشيخ إسماعيل الصوفي المكتوب السالك قدس الله سره العظيم، ثم إلى شيخنا مربينا وقرة عينا الشيخ عبد القادر عالم الصوفي القاهري القادري قدس الله سره العظيم، ثم إلى سائر أشياخنا كلهم أجمعين، ثم إلى سائر أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. اللهم زدهم عزا وتعظيما وتشريفا ومحابة وبرا وتوقيرا. اللهم اغفر علينا من فيوضاتهم وافتح قلوبنا من فتوحاتهم وانفعنا بعلوم وأسرارهم يا رب العالمين. ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في جنة المتقين. اللهم اجعل قبورنا روضة من رياض الجنان ولا تجعل قبورنا حفرة من حفر النيران. روح وريحان جنة نعيم لا إله إلا بلا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا وقد حوائجنا وتولي اعمالنا وبارك لنا في علمنا وفي فهمنا وبارك لنا في سائر اعمالنا وبارك لنا في تجارتنا ومعاملاتنا وحرفتنا وصنعتنا وتجارتنا ونياتنا ببركة أشياخنا كلهم أجمعين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا رحمن يا رحيم من الأشقياء المطرودين. اللهم إنا لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وضمناء وخلصاء. اجعلنا يا إلهنا من عتقائك وطلقائك وضمنائك وخلصائك من النار والآخرة الحساب. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولمريدينا ولمحبينا ولمن حضر في هذا المجلس العاطر الشريف كلهم أجمعين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين.
بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.